சூளையிலிருந்து மம்தா, திம்மராயன் அப்படின்னு சொல்லி 2 பேரும், ஓசூரில் இருந்து 2 பேர், மொத்தம் 4 பேர் இங்கேருந்து கார் மூலிமா சென்னை போய் விமானம் மூலிமா அங்கேருந்து கைலாயம் ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிருக்காங்க. அதில் 26ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு அந்த நேபாளத்தில் நடந்த அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இன்னும் இப்போ வரையுமே அதில் 3 பேர் இப்போ வரையுமே அவங்க எங்கே இருக்காங்கன்ற தகவல் எங்களுக்கு இது வரையுமே தெரியல. அவங்கள எந்த ஒரு ஃபோன் கான்டாக்ட்னாலையும் எங்களால் தொடர்பு கொள்ள முடியல. அதில் ஒசூரை சேர்ந்த ஒருத்தர் மட்டும், அந்த 21 பேரில் அவர் ஒருத்தர் மட்டும் கிடச்சிருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. மீதி 3 பேர் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ற தகவல் இது வரையுமே எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. அது சம்மந்தமாக இன்றைக்கி ஓசூர்லேருந்து ஒருத்தர் லேடிஸு, அவங்க ஹஸ்பண்டு, நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். எவ்வளோ விரைந்து அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி எங்களுடைய கோரிக்கை மனுவாக எழுதி அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவருமே மாவட்ட ஆட்சியருமே எங்களுக்கு ஒரு தைரியம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. கூடிய விரைவில் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டெல்லாம் சேர்ந்து எல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறதா எங்களுக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதனால் நம்பிக்கையாக நீங்கள் போங்க, நாங்கள் கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் உங்களை தொடர்பு கொள்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையோடு இப்போ மனு கொடுத்துட்டு வெளியே வந்துருக்கோம். இதுவரையுமே அங்கேருந்து எங்களை யாருமே இதுவரையும் தொடர்பு கொள்ளலை. இதுவரையுமே லோக்கலில் தாசில்தார், விஏஓ அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கிட்டெல்லாம் அவங்களுடைய பேர் எல்லாமே ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போயிருக்காங்க. அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி 26ஆம் தேதி. ஆனால் இப்போ வரையும் அவங்க இருக்கக்கூடிய தகவல், எந்த இடத்துல இருக்காங்க, சேஃபாக இருக்காங்களா என்னன்ற தகவல் இதுவரையுமே எங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அவங்க கூட போனவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கூட கலெக்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையுமே பேச முயற்சி பண்ணோம். இதுவரையுமே யாரையுமே நாங்கள் என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ரகுநாதன் சொல்லிட்டு அவர்கிட்ட நேற்று கான்டாக்டில் பேசுறதுக்குள்ளே 3 பேருந்தில் நாங்கள் போனோம். மொத்தம் 60 பேர், ஏஜென்ட்டு கைடெல்லாம் சேர்த்து நாங்கள் 60 பேர் 3 வேனில் போனோம். அதில் ஃப்ரண்ட்டு வேனில் ஒரு 20 பேரும், எங்களுக்கு பின்னாடி வந்த 20 பேரும், நாங்கள் சென்ட்ரு வேனில் போனோம். நாங்கள் போன வேன் இருந்தவங்க டிரைவர் சீட் மூலிமா அந்த புயல் அந்த சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. அதில் அந்த புயல் மாதிரி ஒரு அந்த தூசி அதெல்லாம் வந்தக்குள்ளே எங்கள் டிரைவர் வண்டியை நிப்பாட்டார். டிரைவர் சீட்டு மூலிமா நாங்கள் எல்லாருமே 20 பேருமே எகிரி குச்சி நாங்கள் சேஃபான இடத்துக்கு போயிட்டோம். முன்னாடி போன வேனும் பின்னாடி போன வேனும் என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்களுமே இப்போ இது டிபேத் எல்லையில் மிலிட்ரியோட கேம்பில் தான் இருக்கோம். அவங்களுடைய நிலவரம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சம்மந்தமாக நாங்களுமே இங்கே இருக்கவங்ககிட்டலாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் எங்களுக்குமே எந்த தகவலும் கிடைக்கல. இங்கே டவர் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார். ஆனால் ஏஜென்சியை தொடர்பு கொண்டு பேசுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு 2 நாளும் அவங்க கால்ஸே எடுக்கலை. நேற்று அவரே ப்ரெஸ்ஸுக்கு சொல்லியிருக்காரு என்னென்னா, இந்த மாதிரி அந்த கைட்லேயும் ஒரு பையன் அவங்க பையனும் போயிருக்காரு, அவரையுமே தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் 21 பேர் சேஃபாக இருக்காங்கன்ட்டு நேற்றெல்லாம் அவங்களுடைய 21 பேரோட ஃபோட்டோஸ் எல்லாமே மீடியாவில் வந்தது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய நிலவரங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போ வரையுமே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அதனால் மேற்கொண்டு நாங்கள் வேறு, ஏன்னா அவ்வளோ தூரமாக இருக்கிறதுனால இங்கேருந்து யாரும் எங்களால் அங்கே போய் தெரியாத இடத்துல பார்க்க முடியாது. அதனால் கலெக்டரோட அவருடைய முயற்சி எடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வச்சு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மேலே ஒரு முழு நம்பிக்கை வச்சு நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம்.